இறைவனே தஞ்சம் என்று சொல்லி உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறக்காமல் சிவனேனே 12 வருடமாகவே தவமிருக்க ஆண்டவன் இன்று வருவார் நாளை வருவார்னு எதிர்பார்த்திருந்தார். சிவபெருமான் வந்தபாடு இல்லை. உடனே ஆண்டவனை நினைத்து மனமூருக பாடி அழைத்தார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியாசையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா, இந்த அடியாசையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த அடியாசையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா, இந்த அடியாசையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா. சாமி என்ன குச்சம், நான் என்ன குச்சம், என்ன குச்சம் செய்திட்டேனோ சிவ சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரு இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. குத்தம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி படியலக்கும் படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ இந்த வாழாமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா. படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சம்போ எங்களால் பாராமல் இருப்பதென்ன சம்போ, இறைவா பாராமல் இருப்பதென்ன சம்போ சங்கரா. அவர் தவமிருந்து வாரபோது ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா சாமி நகராத கைலாசம் ஆடி கைலாசம் அங்கே நகண்டு வெள்ளை ஆடுதையா நாகராஜன் நாகக்கண்ணியின் தவமாகப்பட்டது முக்தி வச்சு ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது, நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது. அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தா இறைவனாகிய சிவபெருமான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக ஏன் இந்த கைலாசம் இப்படி ஆடுகின்றது? கைலாசத்துக்கு ஒருவேளை ஆணி வேறு அந்த பேருக்குமோ? நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்ட ஆண்டவன் இந்த ஜென்மத்திலே இருவேருக்கும் குழந்தை இல்லையே, நாமல் எப்படி வரம் கொடுப்பது? அதனால் ஆண்டவன் கண்டும் காணாதவரை போல கலை உலகம் எல்லாம் அடியளக்கவே பயணமாகி வந்தார். அப்ப பார்வதி சும்மா இருப்பாளா? இறைவா, நீங்க உலகம் எல்லாம் அடியளக்க போனா நான் ஒத்தையிலே உட்கார்ந்திருக்கேன், எனக்கு நேரம் போகல, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, அதனால் இன்னைக்கு நானும் உங்க கூட வாரேன். பார்வதி, படியளக்க நான் தானே போவேன், திடீர்னு என் கூட வாரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? படியளக்க உன்னை அழைத்து செல்வதனால் எந்த குறையும் இல்லை. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன். பார்வதி, பலவிதம் என்றால் எப்படி பகவானே? கூன் இருக்கும், குருடு இருக்கும், செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஏழையாக இருப்பார், பணக்காரராக இருப்பார். நீயோ ஏழை மனம் கொண்டவள், பெண்ணா பிறந்தவள். அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. நீ கைலாசத்துல இருந்து ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வாரேன் அப்படின்னு உடனே பார்வதி அப்பமும் கேட்கல. இறைவா,
உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது அவ்வளவுதானே. நீ பேசக்கூடாது. படியிழந்து முடிக்கு வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். பேச மாட்டேன் ஐயா. வாயினால் சொன்னா உன்னை நம்ப முடியாது. என்ன செய்யணும்? உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல் எனக்கு ஆணையிட்டு தரணும் என்றார். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக இரேழு உலகமெல்லாம் இறையிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. இறைவா, ரொம்ப தூரம் வந்ததுனால் என்னால் நடக்க முடியல, கொஞ்ச நேரம் இளைப்பாரி விட்டு நம்ம கைலாசத்துக்கு போவோமே என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு அழகான பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்திற்கு அடியிலே அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க ஒரு சின்னஞ்சிறிய பாலகே 10 வயசு இருக்கும் முனிக்கோப்பில உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருந்தார். பார்வதி பார்த்தால், ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன் முனிக்கோப்பில் உட்கார்ந்தல்லவா அடிக்கோப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இறைவா, அதோ பாருங்க, தெரியாத பிள்ளை முனிக்கோப்பில் இருந்து அடிக்கோப்பை வெட்டுகிறான். அவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டாயா, தரையிலே விழுந்து அவன் தவிடுபடி ஆகிருவான். நீங்க தான் போய் அவனுக்கு உயிரை கொடுக்கணும். பார்வதி, இதுக்குத்தான் நான் வரும்போதே சொன்னேன், நீ வேண்டாம் கைலாசத்துல இரு, நான் போயிட்டு வரோம்னு என் பேச்ச கேட்டியா? என் கூட வரும்போது உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ண கொடுத்தியே, நீ மறந்துட்டியா? ஆண்டவா, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மைதான், இருந்தாலும் வேலை முடிந்து விட்டது, நம்ம பாலகனை காப்பாத்தியே ஆகணும், காப்பாத்துங்க. பகவான் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பாலகனும் இல்லையே. அப்படி பார்க்கும் போதுதான் ஆண்டவனுக்கு தெரிந்ததா, பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாலே என்பெருமான் மீது அந்த கண்ணன் தான் இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதை அறிந்த ஆண்டவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தலைன்னா உங்க கூட வரமாட்டேன்னா, இதுக்கு மேல இவளுக்கு சொன்னா புரியாது. பார்வதி, நீ சொல்லுவதை மாதிரி அந்த பையனை காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா, பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா, ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேரும் பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்தான் கீழே வாரான். கீழே வந்தானே, நல்லா கவனமா கேட்கணும். ஆமா, அப்பளது சொன்னதை விட இப்பதான் முக்கியமா இருக்கு. 500 ரூபாயா? 200 ரூபாய் வச்சிருந்தேன். கட்டு. 500. அவன் எப்படி இப்ப கீழே விழும்போது பாலகன் சொல்லுவதை பார்த்து நம்ம என்னன்னு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு 2 பேர்களும் பேசி முடித்தார்கள். பேசி முடித்து பாலகன் வெட்டு முடிந்து கீழே வந்தான் பாரு, கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே, கரணம் போட்டு வந்தான் பாருங்க. பாவை அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு பாவி எதை சொன்னா? அங்க ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு முடியட்டும். ஆன்சர் உங்கள்ட்ட தான் கேட்க. அந்த பையன் கீழே விழும்போது என்ன சொல்லி கீழே விழுந்தா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, நாங்கள் கதை படிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல, வேற என்ன சொன்னா? அந்த பையன் கீழே விழும்போது என்ன சொல்லி விழுந்தா? தம்பி என்ன சொன்னா? சும்மா போற ஆளை பார்த்து கேட்கலாமா நீ? மாமான்னு சொல்லிப்பான்னு சொல்லேன். எனக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்கு, கட்டிக்கிட்டீங்களா? உங்க சாவாசமே வேண்டாம். அங்கவி சங்கவி பொண்ணு நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரியே இருப்பா. கரெக்ட். ஆமா, வேணும் சம்மதம்னா கட்டிக்கங்க. ஆமா, பாரு கம்பெனி நெருக்கி நீ அடிக்கடி வரலாம். இந்த மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுப்பேன். சும்மா கொடுத்தா நம்ம பொண்ணு வேண்டாம் அப்படின்ட்டாரு. அந்த பையன் அம்மான்னு சொல்லலையே, அத்தன்னு சொல்லியிருப்பானோ? அத்தனை ஆட்சி போயிருப்பா. மாமான்னு சொல்லியிருப்பானோ? ஒருவேளை விழுந்திருப்பானோ?
அப்ப யாருக்குமே தெரியல. நீங்க சொல்லுங்க எப்படி விழுந்திருப்பான்? யாரோ சொல்லி கரெக்ட். கொடுத்திருக்காங்க. விடிய காலம் 100 ரூபா உண்டு. இப்ப கொடுக்கணும் விடிய காலமா? இப்ப அங்க இல்லல்ல. என்ன இருக்குல்ல? இது கொண்டு போடுவாங்க. தாத்தா தரலைன்னு வைங்க, தாரேன். ஊர்ல போயிட்டு உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுதேன். ஆமா, எடுத்துக்கலாம். உங்க நம்பரை கொடுங்க. என்ன ஆமா ஆமா. மோதிரமா செல்லாது, நான் வீட்டுக்கு போக முடியாது. இந்த 3 மோதிரமும் 350 ரூபாய்க்கு பெறாது. கரெக்ட். முக்கிய 3 மாசம் இருக்கும். ஏன்னா 35,000 ரூபாய் நான் தான் கொடுத்தேன். அவர் வேற இடது கையில போட்டிருக்காரு. ஆமா, அதனால சுத்தமா ஆகாது. தங்கம்லாம் இப்ப வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஆமா, ஒரு கிராம் வந்து 17,900. 17,900. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கண் துடைப்பு இப்ப 13,900 வந்து நிக்கி. சரி, இன்னும் கூடுதா குறையதா தெரியல. 20க்கு போயிடும். பெருமா? ஆமா, போட்டும் போட்டும். பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சொல்லவில்லை. நான் செத்தேன்னு விழுந்தான். வாக்குச்சனையும் போக்கல இந்த மாதிரி. ஆமா, செத்தேன்னு விழுந்தான். ஒரு வயலுக்கல் கிழவு கிடக்கு. செத்தேன்னு விழுந்தான். செத்து போனாண்டி. செத்து போனா பாரு. நம்ம கைலாசத்துக்கு போவோம். கைலாசம் போவோம். 7,500 ரூபா. நகையை போட்டவங்க இங்க இல்லையோ? என்ன உனக்குள்ளதா ஐயா? வா வா, கையால கொடுத்தா உனக்குள்ளதா. உன் பேர் என்ன பேரு? என் வாய்க்கில் வரமாட்டுக்கு பேரு சுபிக்ஷா. அப்போ நல்ல பிள்ளை வச்சுக்கோ. அதனால அம்மா பார்வதி பார்வதி செத்தேன் என்று விழுந்தா செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசம் போவோம். நம்ம கைலாசம் போவோம். அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போவோமே. நாகலோக வழியாக, நாகலோக அவரும் நடந்து வெல்ல வாராரே. நாகலோக வழியாக அவரும் நாகலோக வழியாக நடந்து வெல்ல வாராரே. பார்த்தால பார்வதி நாகராஜ நாகர் தவம் இருக்கும் விவரமே தான் அறிய வேணும் என்று அரணாரிடம் கேட்டபோது, ஆண்டவா என்ன நாகங்கள் இரண்டும் இப்படி கம்பத்தவம் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? பார்வதி 12 வருடமாக 2 பேருக்கும் பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல. அதனால் பகவான் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். உனக்கு என்ன வந்திருக்கு? உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம வா, நம்ம கைலாசம் போவோம். இறைவா, என்ன ஒரு பெண்ணா பிறந்தவா தவம் இருப்பதை பார்த்துவிட்டு நாம் போக முடியுமா? முடியுமா ஐயா? உடனடியாக நீங்கள் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாக வேண்டும். வேண்டும் வேண்டும். ஏய் பார்வதி, என்ன பகவான்? குழந்தை பாக்கியம்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? இல்ல மாங்காய மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க, அதானே. இல்ல கத்திரிக்காவை 1/4 கிலோ வாங்கி கொடுக்க. வாங்கி கொடுக்க. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். பார்க்க வேண்டும். பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் குழந்தை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். நான் சொல்ல முடியும். கணக்கை பார்க்கணும்னா யாரு வரணும்? கணக்க பார்க்கணும்னா நல்ல கால்குலேட்டர் வேணும். அந்த கணக்கு இல்ல, அப்புறம் எந்த கணக்கு? ராமனுடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு. புண்ணிய கணக்கு. அவர்தான் கைலாச கணக்கு பிள்ளை சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐனார் வரணும். அவர் வரணும். என் கணக்கு அங்கதான் இருக்கு, தாத்தா கணக்கு அங்கதான் இருக்கு, ஓன் கணக்கு அங்கதான் இருக்கு. என் கணக்கு அங்கதான் இருக்கோ? ஆமா. சரிதானே. என் கணக்கு அங்க கிடையாது. வேற எங்க இருக்கு? எங்க ஒரு டீ கடையில இருக்கு. டீ கடையிலயா? 5000 ரூபாய் கடை இருக்கு. டீ கடையிலே 5000 பாக்கியா? டீ கடைக்காரர் 3 மணிக்கு முட்டை பண்ணா போடுவாரு. நான் நல்லா சாப்பிட்டுட்டு அண்ணாச்சி கணக்குல எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆமா, இப்ப 5000 ரூபாய் ஆகி போச்சு. உன்ன மாதிரி பல பேர் இருக்காங்கன்னு தான் ஒரு நேரத்துல கடன் அன்பை முறிக்கும்னு எழுதி போட்டிருந்தாங்க. எழுதி போட்டாங்க. இப்ப பூரா நீங்க பண்ணுத சேட்டையை பார்த்துட்டு இப்ப எப்படி எழுதி போட்டுருக்காங்க? கடன் எலும்பை முறிக்கும்னு எழுதி போட்டிருக்காங்க. கரெக்ட். அப்பதான் பயப்படுவாங்க. வந்தீங்கன்னு வைங்க, உங்க எலும்பை பூரா எண்ணிடுவாங்க. எலும்பு நொறுக்கியாவும். பிறவே அதனால கடன் சொல்லக்கூடாது. அந்த கடன் அங்க நம்ம செய்த பாவ புண்ணிய கணக்கு கைலாசத்திலே இருக்கு. உடனே சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க இருபேனுடைய கணக்கிலேயும் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? ஐயா போன ஒரு சென்மத்தில் ஆகமுடி ராஜவர் வேடுவனதான்
அந்த சூழ்மானை அம்பாலை எய்து கொன்று விட்டான். அதனால் அவர் ஜாதகத்திலே பிள்ளை இல்லை. இந்த நாகக்கண்ணி பெண்ணா பிறந்தவளை பார்த்தா அவ இவருக்கு மேல மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்து கருவை கலைத்து விட்டார். ஒரு மருந்தை கொடுத்து உருவையை கலைத்து விட்டாள் அம்மா. கருவழைத்த 2 பேருக்கும் கை குழந்தை கிடையாது. இறைவா, போன ஜென்மத்திலே செய்த பாவத்துக்கு தான் 12 வருடமா பிள்ளை இல்லைங்கிற குறை கேட்டு தன்னுடைய கவலையை தீர்த்தார்கள். மறுபடியும் 12 வருடமா தவம் இருந்ததுனால தவத்துக்கு மனமிறங்கி நீங்க தவ குழந்தை கொடுக்கணும். பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க பிள்ளை கொடுக்கணும் ஐயா. மங்கைக்கு மனமிறங்கி மதலை வரம் கொடுக்கணும். அப்ப ஆண்டவே சிவபெருமான் சொன்னார், ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, பிள்ளை கொடுக்கவே பிள்ளை மோசம் வந்துச்சு. மதலை கொடுக்கவே மதலை வரம் கொடுத்தமா மனக்கவலை வந்துச்சு. பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை வரம் கொடுத்தா பிள்ளை மோசம் வந்துச்சு. மதலை வரம் கொடுத்தா மனக்கவலை வந்து சேரும் பார்வதி. என்னால முடியாது, என்ன ஆள விடு, நான் போறேன். பார்வதி விட்டாளா? ஏ கல்லாய உம்மனது, கல்லாய உம்மனது, கடுகள விலங்கலே இருப்பாய உம்மனது, இருப்பாய உம்மனது, சாமி வெள்ளல உயிரலே. என்னைக்குமே நீங்க படியிழந்த கைலாசத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்து பாதம் தொட்டு கழுகி உமக்கு பாத பூஜையை முடிப்பேன். பிள்ளை மட்டும் கொடுக்காம நீங்க கைலாசத்துக்கு வந்தீங்க இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. பார்வதி, உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டுக்கு. இதுக்கு மேல நான் என்னதான் செய்யவோ? இனிமே இந்த ஆண்டவனிடத்திலே சொல்லி எந்த பயனும் இல்லை. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை கொடுக்க மாட்டோம்காரு. ஆலமரத்தில் அந்த பாலகனை காப்பாத்த சொன்னா அப்பவும் காப்பாத்தல. இன்னைக்கு சக்தியின் மகிமை என்னவென்று சிவனுக்கு நாம தெரியப்படுத்தியே ஆகணும். அப்படி என்று என் ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அவள் கோபங்களை கொண்டு நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடு, பகவான் கொடுக்காவே, பார்வதி நான் கொடு, கடவுள் நீங்க கொடுக்காவே, கடவுள் நீங்க, சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். எவ்வளவு சொல்லியும் என் பேச்சை மீறி நீயே பிள்ளை வரம் கொடுக்க போறேன்னு சொன்னதுனால நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ.
ஆண்டவா என்ன நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. நீங்க மாற்று வரங்களை தந்தா நான் பார்வதி போய் முதலையா பிறக்கிறேன்னா மாற்று வரங்கள்னு சொன்னா இவர்களை தெய்வ குழந்தையா பிறவி செய்ய இருப்பதனால கைலாசத்திலே இருந்து 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. அது 48ஆம் நாளைக்குள்ளே 1008 சொருபத்திலே 6 சொருபத்தை எடுத்து ஆதி பராசக்தி நீ கரு உருவாக சனித்து கை குழந்தையா பிறக்கணும் அம்மா என்று வாக்கு வரங்களை கொடுத்தார். வாயு தேவன் மகிமையினால் அமிர்த 8 கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 கலசத்தை வரமாகவே கொடுத்து உங்கள் அரண்மனையிலே ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருக்க சொன்னார். 2 பேர்களும் 8 கலசத்தையும் கொண்டு வந்து மேலவாசல் கோட்டையிலே வட்ட வடிவமாக அடுக்கி நாகம் 2ம் தன் உடலை போட்டு சுத்தி படத்தை மேலே விரித்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தாய நாளான நாளையிலே உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையிலே எம்மா 48
தாராட்ட தாயான அம்பிகையா அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போட்டு வரா ஆமோ 8 பேரும் சக்தி கொண்ட ஈஸ்வரியா வடக்குத்தியா மாரியம்மா ஈராத்து காரியம்மா காரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா 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 தாய மஞ்சள் நல்ல முகத்தழகி மல்லிகைப்பூ வாசக்காரி ஈஸ்வரியா வடக்குத்தியா அழகுராட்சி நம்பிகையா வட்ட நல்ல ஒட்டுக்காரி ஒட்டுக்காரி கரிகப்பட்டி சேலக்காரி ஒட்டுக்காரி ஒட்டுக்காரி தாய சடகுலங்க முடிகுலங்க தாழ்வடமோ நின்ற செய்ய ஈஸ்வரியா வடக்குத்தியா அழகுனாச்சி மாரியம்மா ஒன்ன போல தேவதையே தேவதையே உலகத்தில தேவதையே தேவதையே அம்மா நீ கூப்பிட்டு குரலுக்குத்தான் கூட்டத்தில வந்த வேளாம் என் தாயான வடக்குத்தியா மாரியம்மா அவ ஈஸ்வரியா அழகுனாச்சி வாக்கு சொன்னா தப்பாது தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது தப்பாது தப்பாது நாய வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது என் தாயான மாரியம்மா வடக்குத்தியா ஈஸ்வரியா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் தாண்டிடுவா வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா அவ அக்காலங்க 8 பேரும் அருளாடி வாராளம்மா நீ நாகலோக பட்டணத்தில் அவதாரம் செய்த வேளா அக்காலங்க அவ 8 பேரும் அவ நம்பி வந்த பேர்களுக்கு மாரியம்மா நல்ல வரம் கொடுப்பாளா பேர்களுக்கு பேர்களுக்கு தாயின் தூள வந்து பிறந்திடுமா சுந்தரனார் மேடையில அவ சூழ வந்து பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தா அவ சூலத்தில அவ குலவிருப்பா சோதனைய அதை யார் அறிவா சூலத்தையும் கையிலடுப்பா சொல்லி வரும் தான் கொடுப்பா கையிலெடுப்பா கையிலெடுப்பா தாய வேம்புலைய கையிலடுப்பா அவ வேதனைய தீர்த்திடுவா
மகிழ்ச்சி இருக்காதா பின்ன? நம்ம ஒரே ஒரு குழந்தைக்காகத்தானே தவம் இருந்தோம். ஒத்த பிள்ளைக்காக தவம் இருந்தோமே. ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்த நாமளுக்கு இறைவனார் 8 குழந்தைகளை வரமாக கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கின்றார். இதை விட ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு என்ன வேணும்? அடேப்பா, நம்ம ஒரு பிள்ளை வேணும்னு தவம் இருந்தோம். ஆமா, கடவுள் பார்த்து மனம் இறங்கி அம்மா ஒரு பிள்ளை கேட்டு தவம் இருக்கா அவளுக்கு 8 பிள்ளைய கொடுப்போமே, 8 பொட்ட பிள்ளைய கொடுப்போமே. ஆமா, அப்படின்னு 8 பொட்ட பிள்ளைய அள்ளி கொடுத்துருக்காரு. அம்மா, அப்படி என் தாயாகப்பட்ட காளியம்மா, மாரியம்மா, ஈஸ்வரையா, முத்தாரம்மா, முப்புடாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, அக்கினி மாறி, அழகு மாறி, அழகுடைய என் முத்துமாரி, வடக்குத்தியம்மா, துர்க்கையம்மா, இவ 8 பேரையும் பார்த்தா காளியம்மாளை பார்த்தா மாரியம்மாளை பார்க்க வேண்டாம், முப்புடாரியை பார்த்தா முத்தாரம்மாவை பார்க்க வேண்டாம். அப்ப இப்படி 8 பேரும் ஒண்ணு போல. அம்மா ஒன்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, ஒன்ன பாரு, என் கண்ண பாரு, அழக பாரு, ஒரே முட்டையில பொரிச்ச குஞ்சு மாதிரி. ஆமா, இந்த கோழி குஞ்சுக்கு பத்தில கோழி குஞ்சு 11 முட்டை 21 முட்டை வரைக்கும் வைப்பாங்க. ஆமா, அடை வச்சோம்னா அக்கா கரெக்டா 21 நாள் 22 நாள்ல முட்டை குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்ச உடனே ஆமா 2 நாள் கழிச்சு குஞ்சு இறக்கி கீழே விட்டோம்னா சரி எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். ஆமா, அப்போ இப்படி காளியர்கள் 8 பேரும் ஒன்று போல அழகோடு பிறந்த உடனே நாமல் இருப்பதோ நாக வடிவம், குழந்தை இருப்பதோ தெய்வத்தினுடைய அம்சம். அப்படி இருக்கும் போது பிள்ளைகளுக்கு நம்மளால் தாயமிர்தத்தை கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு தாயமிர்தம் கொடுக்கணும், பசி ஆற்ற வேண்டுமானால் சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்துதான் குழந்தைகளுக்கு வரமாக நம்ம கொடுக்கணும். கொம்பு தேன் வேணும்னா எங்க போகணும்? கொம்பு தேன் எடுக்கணும்னா 7 சக்கா சமுத்திரம் கடந்து காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வர வேண்டும் என்று நாகராஜ நாகக்கண்ணே அவர்கள் 2 பேரும்